ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பச்சை சுண்டு கருத்தனை மிஸ் பண்ணிடாதீங்க. நான் சொல்கிற மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு சுண்டைக்காயை நல்லா தட்டி சுண்டைக்காவை நல்லா 3 டைம் வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முதல்ல பேன் ஒன்று ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போது சுண்டைக்காயை ஆட் பண்ணி நல்லா 5 மினிட்ஸ் கலந்து விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு நல்லா விடாம கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா இது ப்ரௌன் கலர் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க சுண்டைக்காய. சுண்டைக்காய் சுருங்கி கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த கண்டிஷன்ல நம்ம வேற பாத்திரத்துக்கு மாத்தி வச்சிடலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை மிக்ஸி ஜார்ல போட்டு இப்போ நான் அரைச்சிட்டு வந்துக்கலாம். பேஸ்டா நல்லா அரைச்சிட்டு வந்துக்கோங்க. இப்போ அதே பேன்ல சுண்டைக்காய் வறுத்தோம் பார்த்தீங்களா, அதே எண்ணெயில எண்ணெய் ஹீட் பண்ணி இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 3/4 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 5 பல்லு பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை இதை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் கலந்து விட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த கண்டிஷன்ல அரைச்சு வச்சா தக்காளி பேஸ்ட் ஊற்றிக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் மேலே. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சா சுண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. குழம்பு மசாலா தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் கலந்து விடுங்க 1 நிமிஷத்துக்கு மேலே. இப்போ புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிட்டிகை அளவு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு சுண்டி கிரேவி பதத்துக்கு வரட்டும். தண்ணியெல்லாம் சுண்டி இப்போ திக்கான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சுண்டைக்காய் கிரேவி ரெடி. பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு திக்கான பதத்துக்கு இருக்குன்னு. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.